இப்ப நான் பேசக்கூடிய ஜாதகம் வாழ்க்கையில அதிர்ஷ்டம்னா என்னன்னே இல்லாத ஒரு நார்மல் லைஃப கூட லீட் பண்ண முடியாத ஒரு பாவத்துவமான ஒரு ஜாதகம்னு வச்சுக்கலாம். ஜாதகர் மேச லக்னமாகி லக்னாதிபதி எப்படி இருக்காரு? 5ல இருந்தாலும் ராகு, செவ்வாய், சனி எல்லாம் சேர்ந்து ஜாதகரை அந்த இடம் சுத்தமா டோட்டலா அவுட் பண்ணிருச்சு. அதே நேரம் சூரிய சந்திரர்கள் அமாவாசையில ஜாதகர் பிறந்திருக்காரு. அதுக்கு சுபத்துவம் எதுவும் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? சூரிய சந்திரர்கள் அங்க அடி வாங்கும் போதே தாய் தந்தையால பெரிய பிரயோஜனம் இல்லாத நிலைய ஜாதகருக்கு கொடுத்திருக்கோம். அப்ப அதே இடத்துல போய் புதனும் சூரிய சந்திரர்களுக்கு இடையில சிக்கிட்டார். அப்ப சந்திரன் அமாவாசை சந்திரனோட புதன் சிக்கும் போது அறிவு இல்லாத ஒரு தன்மை, அதனால என்ன ஆகும்? படிக்கிறதுக்கு எப்பயுமே நம்ம அறிவே இல்லாத ஒரு சூழ்நிலையில சுயமா ப்ராப்பரா சிந்திக்க முடியாது. அப்ப ஜாதகருக்கு படிப்பு பெருசா அமைஞ்சிருக்காது. ஏன்னா அங்க சந்திரனோட வலிமையும் கெட்டு போச்சு, புதனோட வலிமையும் கெட்டு போச்சு, எந்த சுபத்துவமும் கிடையாது. அப்ப படிப்பை கொடுக்கல, நார்மலா லீட் பண்ணக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அறிவை வச்சு புத்திசாலித்தனத்தை வச்சு முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த ஜாதகருக்கு கிடையாது. அமாவாசையில எந்த ஒரு ஜாதகர் பிறக்கிறாரோ அவருக்கு கண்டிப்பா சுபத்துவம் இருந்தாதான் அப்பா அம்மாவோட நிலை, ஜாதகரோட மனம், ஜாதகரோட புத்திசாலித்தனம் இது எல்லாமே வெளிப்படும். சுபத்துவம் இல்லைன்னா அங்க எல்லா இடமும் அடி வாங்கிரும். இப்ப இந்த ஜாதகர் அமாவாசையிலையும் பிறந்து அந்த அமாவாசை சந்திரனோட போய் புதன் மாட்டிக்கிட்டாரு. அதே நேரம் 5ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் இடம் டோட்டல் அவுட். ராகு, குரு, செவ்வாய், சனி, அந்த குரு அங்க டெட் ஆயிட்டாரு டோட்டலாவே. அப்ப 5ஆம் இடம் அடி வாங்கிருச்சு. 9ஆம் இடத்துக்கு ஒரு செவ்வாய் பார்வை, 11ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ஒரு நல்ல முறையா ஒரு அதிர்ஷ்டமா வாழணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு 2, 5, 9, 11 கிடக்கூடாது. இப்ப இது 3மே அடி வாங்கியிருக்காரு. அப்ப நார்மலா அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது இல்லாம போகுது அந்த இடத்துல. இப்ப ஒரு ஜாதகர் இப்ப இந்த ஜாதகருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 வயசு ஆக போகுது. இப்ப சுக்கிரன் எங்க மறைஞ்சிருக்கா? சூரியன் அவுட்டு, சந்திரன் அவுட்டு, புதனும் அங்க கெட்டு போயிட்டாரு. சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் 100% மறைவு ஸ்தானம். அப்ப இந்த சுக்கிரனே இருந்தால்னா சுக்கிரதசையே நடந்து சுக்கிரன் அவரோட இதை கொடுக்கணும்னாலும் மறைமுகமா தான் கொடுப்பாரு, நேரடியா கொடுக்க மாட்டாரு. அப்ப என்ன ஆகும்? ஜாதகருக்கு ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது அமையவே இல்லை. இப்ப ஒரு மனிதனா பிறக்கிறவன் தான் சந்ததியை வளர்க்க மட்டும்தான் அவன் பிறக்கிறான். இப்ப இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்ததியை வளர்க்கறதுக்கு உண்டான குரு டோட்டலா டெட் ஆயிட்டாரு. அதுவும் 5ஆம் இடம் டெட் ஆகி குருவும் அங்கே போய் மாட்டிக்கிட்டாரு. அப்ப இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில குழந்தை அமைப்பு இல்லை. குழந்தை அமைப்பு இல்லைங்கும் போது அங்க திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நார்மலா லீட் பண்ணக்கூடிய 45 வயசாகியும் திருமணமும் இல்லாம ஒரு நார்மலான ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையும் இல்லாம இந்த ஜாதகர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப இது வரைக்கும் அவருக்கு நடந்த தசாபுத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பிறக்கும்போது சந்திர திசையில பிறந்திருக்காரு. சந்திரன் அமாவாசை சந்திரன். அடுத்து செவ்வாய், ராகு, குரு, சனி இது 3மே அந்த 5ஆம் இடத்துல இருந்து ஒண்ணு கூடி சுத்தமா அவர் அதிர்ஷ்டத்தை லாக் அவுட் பண்ணிருச்சு. லாக் அவுட் பண்ணி இப்ப நடக்கிற எந்த புதனும் அடுத்து வர புதன் திசையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதன் அமாவாசை சந்திரனோட சேர்ந்து கெட்டு போயிட்டாரு.